ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா என்னதுன்னு தெரியும் இல்லையாப்பா உங்களுக்கு? ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ். இப்போ அதே கான்செப்ட் தான். நம்ம வந்து ஏதாவது ஒரு காலம்ல வந்து சம்வேர் நமக்கு டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்காக தான் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து சேம் ஸ்பார்க் எஸ்கியூஎல்ல செஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் தென் வந்து இம்போர்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நிறைய எஸ்கியூஎல் இருக்கு. ஓகே, அந்த பைஸ்பார்க்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்பார்க்கோட செஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்டா கிரியேட் போட்டு ஜென்ரேட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் நார்மல் ஸ்டெப். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே செஷன் கிரியேட் பண்ணிடணும். அதுக்கு தான் கெட்டா கிரியேட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட். டேட்டா என்ன வச்சிருக்கோம்னு பாருங்க. ஜேம்ஸ், சேல்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 காலம்ஸ் இருக்கு. என்னென்ன டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேமு, அவங்களோட டிபார்ட்மெண்ட்டு, அதில் அவங்களோட சேல்ஸோட வேல்யூ 3 டேட்டா இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம பைத்தானில் கண்டினியூஷன் பண்ணுறோம் அப்படின்றதுனால என்னன்னா, இந்த சிங்கிள் ஸ்லாஷ் போட்டிருப்பாங்க. ஸ்லைட் ஸ்லாஷ் தெரியுதாப்பா? அது என்னன்னா அந்த டேட்டா வந்து நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூ பண்றதுக்காக இந்த சைட் ஸ்லாஷ் வந்து எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட். அதை வச்சு we are creating a data frame. காலமோட நேம் கொடுத்துட்டா நம்ம வந்து ஸ்கீமால காலம் நேம் வச்சு மட்டும் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்கீமா, கரெக்டா? இப்போ இந்த ஸ்கீமா வந்து ரொம்ப சின்ன ஸ்கீமா தான். அதனால என்ன, காலம் நேம் மட்டும் கொடுத்துட்டு டேட்டா டைப்ஸை வச்சு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு டிஎஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு. எப்படி வேணாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலம்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்து டிஎஃப்ல கிரியேட் பண்ணிட்டு பிரிண்ட் ஸ்கீமா கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் அவுட்புட். ஃபர்ஸ்ட்டு ஸ்கீமாவோட அவுட்புட் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது அப்ளை டிஸ்டிங்க்ட். அதுதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஸ்டிங்க்டான வேல்யூஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்டிங்க்ட் டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேமை நாம் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால டிஃபால்ட்டாக என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் டிஎஃப்ல இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ டிஸ்டிங்க்ட் டிஎஃப் டாட் ஷோ ட்ராங்கேட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும், எந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகாம இருக்கு. இதுல இப்ப டூப்ளிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்டிங்க்ட் டிஎஃப் அப்படின்ற ஒரு கோட் போட்டா போதும். ஸோ இந்த கோட் மட்டும் நோட் பண்ணிட்டா போதும் இதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா டிஎஃப் டாட் டிஸ்டிங் டிஎஃப் கிரியேட் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியும். எந்த டிஎஃப்ல வேணாலும் நம்ம டிஎஃப் டிஸ்டிங்க்ட் போட்டு நம்ம எடுக்க முடியும் கூட. அப்ப ஏதாவது ஒரு ரிப்பீட்டிவ் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பீட் பண்ணதை ரிமூவ் பண்ணிடும். இன்கேஸ் இல்லை அப்படின்னா ட்ரங்கேட் பண்ணிட்டு ட்ரூவாகவே எல்லா வேல்யூஸுமே கொடுத்துரும். புதுசா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னது டிஸ்டிங்க்ட் கமாண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் we have a sorting command. சார்ட்னா என்னப்பா பண்ணுவோம்? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அதுக்குன்னு தனியாக கோட்ஸ் இருக்கு இப்போ நம்ம பைஸ்பார்க்ல. ஸோ இதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. சேம் ஒரு பர்டிகுலர் நேம்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அது எல்லாமே அதை வச்சுட்டு இப்போ இயர் இருக்கு. அடுத்து சர்டன் வேல்யூஸ் நம்பரிங்கே 3 காலம்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து சார்ட் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இப்போ சார்ட் பண்ணுறதுக்குரிய கோட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் டேட்டா இருக்குனாலே அது காலம் நேம்ஸ் கொடுத்துக்கோங்க. காலம் நேம்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் பேசிக்காக டேட்டா ஃப்ரேமாக லோட் பண்ணிக்கணும். இது வந்து காமனான ஸ்டெப் தான். டேட்டா ஃப்ரேமில் டேட்டாவும் காலம் இருந்தால் போதும். கிரியேட் டேட்டா ஃப்ரேம் கமாண்ட் போட்டு லோட் பண்ணிக்கலாம். ஸ்கீமாவையும் செக் பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ சார்ட் அப்படின்றது வந்து we have column 1 column 2 ரெண்டு காலம் பேஸ் பண்ணி சார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அசெண்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அதாவது ஒரு காலம் வந்து அசெண்டிங் ஆர்டர்லையும் இன்னொரு காலம் வந்து டிசெண்டிங் ஆர்டர்லையும் நம்ம வந்து சார்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கலி வந்து இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேமை சார்ட் பண்ணுறோம். கமாண்ட் என்ன, டாட் சார்ட் தான். எந்தெந்த காலம், காலம் 1 அண்ட் காலம் 2. காலம் 1 வந்து என்ன ஆகுது, அசெண்டிங் ஆர்டர் ட்ரூவில் கொடுத்துட்டோம். அடுத்து வந்து அசெண்டிங் ஆர்டர் வந்து ஃபால்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது. எனிவே லேட்டஸ்ட் ரைட் அப்படி இது சின்னதாக தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஎஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டிஎஃப் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டிஎஃப்ல நம்ம சார்ட் பண்ணியிருக்கோம். we'll see this values. சார்ட் பண்ணுறது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு we can understand.
சின்ன ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா இருந்துச்சு அப்படின்னா ஈஸியா சார்ட் ஆகிடும், ரொம்ப டைம் எடுக்காது. ஓகேங்களா? இப்போ இது நம்ம வந்து டிஎஃப் சார்ட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த டிஎஃப் சார்ட்டடை வந்து நம்மளால வந்து வியூ பண்ண முடியும். இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரங்கேட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ரெண்டு பண்ணி காமிக்கும். எப்பவுமே வந்து நம்ம எந்த ஒரு அனலிட்டிக்ஸ் பண்ணாலும் சார்ட்டிங் அண்ட் தென் வந்து இப்போ ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் இந்த மாதிரி எது பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக எடுத்து வந்து கொடுக்கும். ஓகே, காலமோட நேம்ஸ் நம்ம இப்போ எந்த காலம் நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சார்ட் பண்ணணும். ஸோ நம்ம டிஎஃப்ல இப்போ என்னென்ன காலம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து நம்மளோட காலம் நேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி நேம் இருக்கு, வி கோ வித் எம்ப்ளாயி நேம், அதுக்கப்புறம் வந்து சேலரி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த அண்டர் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிருக்கோம்னா அதே அண்டர் ஸ்கோரும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சார்ட் ஆகிட்டு அந்த ரிசல்ட் வந்து வந்துருக்கு, தெரியுதாப்பா? எம்ப்ளாயி நேம் வந்து சார்ட் ஆகிடுச்சு, இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சேலரி வந்து சார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எத்தனை காலம்ஸ் பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம வந்து இந்த மாதிரி டிஃபால்ட்டாக சார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அசெண்டிங்கில் சார்ட் ஆகிட்டு இருக்கு, இது வந்து டிசெண்டிங்கில் சார்ட் ஆகிட்டு இருக்கு. அசெண்டிங்னா இது A to Z, ஓகேவா? இது வந்து உங்களுக்கு டிசெண்டிங்கில் சார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன, ஹையஸ்ட் டு தி லோயஸ்ட், லோயஸ்ட் டு தி ஸ்மாலஸ்ட் வராது. ரிவர்சிபிள் ஆர்டர் பேட்டர்ன்ல நம்ம வந்து சார்ட் பண்ணி பார்க்கலாம். புரிஞ்சுதா லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சின்ன சின்ன கமெண்ட்ஸாக ஒர்க் பண்ணி பழகணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ். இதில் ரெண்டு ப்ரொசீஜர்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம், என்னென்ன ரிமூவ் டூப்ளிகேட்ஸும் அசெண்டிங் ஆர்டரும். ஓகேங்களா? ஸோ ஆமாப்பா, ஹையஸ்ட் டு தி லோயஸ்ட் ஆயிருக்கு பாருங்க, சேஞ்ச் ஆகாது, ஆர்டர் பண்ணும். ஹையஸ்ட் டு தி லோயஸ்ட் ஆயிருக்கு பாருங்க, ஆர்டர் தான் பண்ணும், சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஏன்னா இந்த ஆர்டரும் மெயின்டைன் பண்ணணும், இந்த ஆர்டரும் மெயின்டைன் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் யாரு, இவங்க தான். ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னா ஹையஸ்ட் டு தி லோயஸ்ட் மட்டும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அப்போ இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்த ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணும், எதுவும் உங்களுக்கு வந்து ஷஃபிள் ஆச்சு அப்படின்னா அது ஷஃபிள் பண்ணி தான் கொடுக்கும், வேற ஆப்ஷன் இல்லை. இப்போ நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணும், ரெண்டாவது ஆர்டர் ரெண்டாவது தான் ட்ரை பண்ணும். இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ளீனாக இன்னும். ஏன்னா இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக நம்ம எம்ப்ளாயி நேம்னா ஒருத்தவங்க